உரிய பக்த கொடிகளே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற பூஜையை விட அமாவாசையில் நடைகின்ற பூஜைக்கு என்னென்ன அற்புதம் இருக்குன்று தெரிந்து கொள்ளுங்கள். கோயமுத்தூர் பள்ளப்பட்டியிலிருந்து ஒரு பக்தர் தன் மருமகனை கூப்பிட்டு மகளை கூப்பிட்டு கண்ணீரோடு வந்தாங்க, வேதனையோடு வந்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய மருமக முதல்ல ஒரு குடிச்சிட்டு ரொம்ப ரகலை பண்ணி அடிதுடியோடு இருந்தாலும் தன் மருமனுக்கு திடீர்னு சுகர் எச்சாகி கால் எல்லாம் அழுகி டாக்டர் தொடையோடு வெட்டணும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உயிருக்கு கேரண்டி கொடுக்க முடியாத அளவுக்கு கல்லீரல் எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த நேர சூழ்நிலையில் நாகசக்தி அம்மாட்ட அவங்க என்ன பூஜை பண்ணாங்க, அப்போ என்ன அற்புதம் நடந்ததுன்னு கேட்போம். ஓம் சக்தி. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் முத்துலட்சுமி சார். சொல்லுமா, என்ன நடந்தது? உங்கள் மருமனை எப்படி கூப்பிட்டு வந்தீங்க? எங்கள் மருமனுக்கு காலெல்லாம் அழகிருச்சுங்க, கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாகசக்திக்கு வந்துங்க, காலெல்லாம் என்ன பண்ண சொல்லிட்டாங்க? தொடையோட வெட்ட சொல்லிட்டாங்க சாமி. அப்புறம் நாங்கள் இருந்துட்டு நாகசக்தி கோயிலுக்கு நாங்கள் போயிடுறோம், காலை அதோட வெட்ட வேண்டாங்க அப்படின்னு டிசார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்த உடனே நாகசக்தி கோயிலுக்கு போலான்னு தூக்கிட்டு வந்தீங்க? ஆமாங்க, தூக்கிட்டு தான் வந்தாங்க சாமி. தூக்கிட்டு வந்துங்க நாகசக்தி அம்மா கிட்ட, நீங்க எனக்கு உயிரை காப்பாத்திருங்க எங்க மருமகளுக்கு, என்ன மருமகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உயிரை காப்பாற்றி கொடுத்துருச்சுங்க சாமி. என்ன பண்ணாங்க? என்ன பூஜை எப்படி பண்ணாங்க? என்ன பூஜைன்னா அதான் எங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன பூஜை? கருப்பு கோழிக இதோட தான் பாதியோட தான் காலை வெட்டி கொடுக்குறப்பா, அதே மாதிரி உனக்கு அந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க சாமி. கருப்பு கோழி பலி கொடுக்கும் போது அதோட காலை வெட்டினாங்க? ஆமாங்க, வெட்டினாங்க. இப்போ அதே மாதிரி எங்க மருமகனுக்கு பாதத்தோட தான் இது பண்ணியிருக்குதுங்க. இப்போ மருமகன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தா அப்படி இந்த கோயிலுக்கு வர முன்னாடி? கோயிலுக்கு வராதுக்கு முன்னாடி அன்னாடு அடிதுடிங்க சாமி. பிள்ளைக்கு அடிதிங்காத நாள் இருக்காதுங்க. நான் வீட்டுக்கிட்டே போக முடியாதுங்க சாமி. இப்போ நான் குடிச்சிட்டு ஒரே ரகலையா இருக்கும். ஆமாங்க, நான் போனேன்னா இப்போ அம்மா உங்க அம்மா சாப்பாடு கொடு, உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு வந்துட்டாருங்க சாமி. இப்போ நீங்கள் உங்கள் மருமகன் குடிக்காமல் இருக்க அப்படியா? இப்பெல்லாம் குடிக்காமல் இருக்கிற அப்படிங்க. எல்லாம் யாருடைய சக்தி? சக்திங்க, ஓம் சக்தியோட சக்திங்க. நாகசக்தியோட சக்தி தான். எல்லாம் மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மா கோவை மாவட்டத்தில் உங்களை காப்பாத்துறா. அவருடைய சக்தினால தான் இத்தனை அற்புதம் எல்லாம் எல்லாத்துக்கும் நடக்குது. இப்போ இந்த கோயிலில் ஏதாவது ஜாதி மதம் பார்க்குறோமா? இல்லைங்க சாமி. இப்போ கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது கோயிலுக்குள்ள போகாமல் இருக்கீங்களா? இல்லைங்க சாமி, எல்லா ஜாதிக்காரங்களையும் கருவறைக்குள்ளார வந்தீங்களா? கருவறையில் போய் அம்மாட்ட சொல்லி உன் குறைய சொல்லுன்னு சொன்னா நீ போய் சொன்னையா? அப்ப கடவுள்கிட்ட நேரடியா சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தால கடவுள் மருமனை காப்பாத்தினார்ல. காப்பாத்திட்டாருங்க. ஓம் சக்தி.